ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து அடின்னு அடித்து பிரின்னு பிரிச்சிட்டாப்படி. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபால் தான் நான் எதிர்பார்த்தது. ஸோ ஒரு மார்னிங்லேருந்தே ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுச்சு இன்னைக்கு ஒரு 11:45 அந்த ரேஞ்சில். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஸோ அதுலேருந்து பிரேக் அடித்து டக்கு 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 டக்குன்னு சொல்லி அடித்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,850 வரைக்கும் வந்துச்சு. வந்துட்டு அதையும் பிரேக் பண்ணி தான் இப்போ க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அகைன் வந்து ஒரு ஜோன் வந்து பிரேக் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேங்கிங்கையும் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபால். என்னோட சப்போர்ட் 1 2 3 4 எல்லாத்தையும் அடித்து உடச்சி ஒரு செம்ம கன்சாலிடேஷன். ஆக்சுவலி நிஃப்டியில் கூட ஸ்விங்காக ஃபார்ம் ஆச்சு. பட் வந்து பேங்கிங்கில் வந்து ஒரு லாங் கன்சாலிடேஷன் உடச்ச அடுத்த நிமிஷம் மட கண்டினியூஸாக ஃபால் நிற்கவே இல்லை. செம்ம ஃபாலு. ஸோ ஐடி வந்து மார்னிங்லேருந்தே ஃபாலில் தான் இருந்துச்சு. பேங்கிங்கும் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிஃப்டியால் வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படி தான் சொல்லணும். ஸோ பேங்கிங் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நிஃப்டிக்கு நல்லதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் எந்த அளவுக்கு இறங்குறானோ அந்த அளவுக்கு வந்து நிஃப்டிக்கு வந்து அது டேஞ்சர் தான். ஸோ நிஃப்டி வந்து அகைன் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஆக்சுவலி வந்து இது ரீடெஸ்டிங் ஃபேஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இதை வந்து ட்ரெண்டு டவுன் ஆயிடுச்சுலாம் சொல்ல மாட்டேன். இது ஸ்டில் அண்ட் ரீடெஸ்டிங் ஃபேஸ் தான். ஸோ இது வரைக்குமே அதாவது 23,600 வரைக்குமே எனக்கு வந்து அது ரீடெஸ்டிங் ஃபேஸ் தான். ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுசன் வந்து ஒரு 750 பாயிண்ட்ஸும் நாஸ்டாக் வந்து ஒரு 750 பாயிண்ட்ஸும் டவுசன் வந்து ஒரு பாசிட்டிவ் 50 பாயிண்ட்ஸ்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங்கை இண்டிகேட் பண்ணுது. அது ஃப்ளாட்டராகவும் இருக்கலாம் இல்லை ஹியூஜ் டவுனாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு 23,600 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,320 வரைக்கும் வரும். ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலி வந்து அந்த 23,600 அப்படிங்கிறது மேஜரான பாயிண்ட். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா தான் சிக்கலே தவிர பிரேக் பண்ணாத வரைக்கும் ட்ரெண்ட் அப்பில் தான் இருக்கும். ஸ்விங் ஃபார்மேஷன் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணி 23,000 பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அது வந்து சிக்கல் தான். ஓகேங்களா. இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி திரும்ப வந்து அந்த ஜோனுக்குள்ளே வர்றான். ஸோ அவனுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி அது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி தான் வரான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி தான் வர்றான். ஒன்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த அப்பில் போவான். பட் எனக்கும் வந்து இது ஒரு லாங் அப்புக்கு அப்புறம் ஒரு செல்லிங் வர்றது நல்லது தான். ஸோ இவன் வந்து ஒரு 56,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட ஃபால் ஆகலாம். இப்போ வந்து 57,200 இருக்குது. ஸோ எனக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு 1000 to 1500 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிட்டு திரும்ப ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக திரும்பும். ஸோ அதனால் ஸ்விங் ஃபார்மேஷன் தான். ஸோ ட்ரெண்டு வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன். டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஐடி ஸ்டில்லாம் டவுன் தாங்க. ஐடிலாம் நம்ம பார்க்கவே வேணாம் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா ஐடி வந்து இப்போதைக்கு தேராதுன்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து அதை நான் சொல்லியிருந்தேன். அவன் என்னதான் பண்ணாலும் அந்த க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட்லைனுக்கு கீழே தான் வைக்கிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதே தான் நடந்திருக்கு. செல்லிங் தான். ஸோ நாளைக்கும் கேப் டவுன். ஸோ அகைன் செல்லிங் போகுது அப்படின்னா இது டுவர்ட்ஸ் 1224 நோக்கி போகணும். ஸோ ஏன்னா அடுத்த சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவன் வந்து அந்த 780 தக்க வைப்பான்னு பார்த்தா இன்னைக்கு 774 க்ளோசிங் வச்சிருக்கான். பேங்கிங் பெரிய லெவலில் ஃபாலோ ஆனாலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது வந்து பெருசாக ஃபாலோ ஆகலை. ஏன்னா பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. பட் வந்து இவங்க வந்து பெருசாலாம் ஃபாலோ ஆகலை. ஸோ வந்து இவனை நான் கன்சிடர் பண்ணுறேன். கொஞ்சம் ஓகே ஹெச்டிஎஃப்சி வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.